ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம். பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டணுமா? சாராயம் விற்பது அரசு செய்யும் வேலையா? சாராய கடை நடத்துவதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு குடும்பங்களும் எவ்வளவு அவலங்களையும் வருத்தங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை தெல்ல தெளிவாக அறிந்திருக்கும். இருந்தும் இந்த சாராய கடை மூடாமல் வலுவான அழுத்தங்கள் இருந்தும் தொடர்ந்து இதை நடத்த காரணம் என்ன? இவையெல்லாம் எப்படி மாறப்போகிறது? இப்படி பல கேள்விகள் நமது மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எப்படி ஆனது? எதுக்கு கப்பம் பிரிக்கிறீங்க அந்த இடத்துல வச்சு? ஏன் இதை கேட்க முடியல? இந்த காலத்து இளைஞர்கள் ஏன் கேட்க முடியல? சாராயத்தை ஊத்தி அறிவு அப்படி மழுங்கடிக்க வச்சிருக்காங்க. அதுக்காகலாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாதுக்காகலாம் இந்த சாராய கடையில் அரசு அறிவு இருந்தா வைப்பாங்களா? பெற்றோர்கள் எந்த பெற்றோர்களாலும் நீங்க அரசியல் இருங்க, கட்சியில இருங்க, அதிகாரம் இருங்க, எங்க வேணாலும் இருங்க, பெற்றோர்கள் இந்த சாராய கடை வேணும்னு சொல்லுவானா? வீட்டுல வேலை பார்க்கறதுக்கு படிக்கிறானோ ஒரு சாராய கடையும் ஒரு பீரையும் வாங்கி ஒரு குவாட்டரையும் வாங்கி குடிச்சிட்டாங்க, எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போறான்னு பார்க்கணும். அரசுக்கு இது தெரியாதது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் உங்களால இது ஒரு முக்கியமான ஒரு ரெகுலரைஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தும் இதை நீங்க செய்யாம தவிர்க்கிறது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய வியப்பாவே இருக்கு. உலகத்துல வேற எங்கேயுமே சாராயம் விற்கப்படும் இல்லையா? உலகத்துல வேற எங்கேயுமே அரசு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல வைக்கலையா? நீங்க மட்டும் தான் புதுசா வச்சிருக்கீங்களா? அவங்க எல்லாரும் இவ்வளவு இன்னெஃபெக்டிவா தான் மேனேஜ் பண்றாங்களா? அவங்களுக்கு யாருக்குமே ஒரு பர்மிட் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கோ புரோட்டோகாலோ ப்ராசஸோ இல்லையா? எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை நீங்க வைக்கிறீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி டாஸ்மாக் கடை திறக்கிறீங்க, 100 மீட்டர்ல போலீஸ் நிக்கிறாங்க, அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காமெடியா இல்லையா பாக்குறதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு லெட் அஸ் ஹேவ் a better sense. ஒரு கொஞ்சம் கூரோட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப டாஸ்மாக் அப்படின்றது காவலர்களுக்கே ஒரு பெரிய சவாலா இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. காவல்துறையுடைய பெரிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு காவலர்கள் இரவு நேரத்தில் அவங்க வர்ற கஷ்டம் நமக்கு தெரியும். இந்த சாராயம் 1954 முதல் 1963 வரை காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் நடந்தது. சிறந்த கல்வி, தரமான சாலைகள், அணைக்கட்டுகள், இப்படியாக பல்வேறு நலத்திட்டங்களை ஐயா தந்தார். 1964ஓட முடிஞ்சிச்சு. 1969 திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததும் அரங்கேறியது சேட்டைகள். இன்னைக்கு அது இங்க வர வந்து நிக்குது. 1983 டாஸ்மாக உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா வரைமுறை இல்லாத கள்ளச்சாராயம், கட்டுப்படுத்த முடியாத விலைவாசி, மக்களின் உயிர் பலி, இது எல்லாத்துக்காகவும் நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோம் என்று டாஸ்மாகை உருவாக்குகிறார்கள். ஆனால் எதற்காக உருவாக்கினார்களோ அதுதான் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப யார் உண்மையான குற்றவாளி? மக்களா, அரசா? சாராயம் காய்ச்சினவர் குற்றவாளியா? இன்னைக்கு சாராயத்தை காய்த்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் அரசு குற்றவாளியா? யாரை நாம் நீதிமன்றத்தில் சேர்த்த வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு நம்ம நம்மளுடைய வாக்குகளை இந்த முறை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அமராவதி வெளி பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எண் 4740 டாஸ்மாக் சில பல அரசியல் முக்கிய பிரமுகர்களின் ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருக்கிறது என்பது பேச்சு. இதே டாஸ்மாக் 10 ஆண்டுகள் ஆச்சு. கேடி பச்சைமால் அவர்கள் எம்எல்ஏயாக நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் பொழுதுதான் இந்த டாஸ்மாக் வந்திருக்குமே. ஆனால் இன்னைக்கு எதுக்கு இந்த அதிமுக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கு? நீ ஏன் கொண்டு வந்த முதல்ல? அப்ப உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீங்களே கொண்டு வருவீங்க, நீங்களே நாடகம் போடுவீங்க, நீங்களே போராட்டம் போடுவீங்க, அப்புறம் என்ன காட்சுவாங்களே, கஞ்சி காட்சி போராட்டம் நடத்துவீங்க, ஒரு வார டிராமா நடத்துவீங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? ஒரு வாரம் எம்எல்ஏ தலவாய் சுந்தரம் அண்ணனின் தலைமையில் ஒரு வார நாடகம், டாஸ்மாகை மூடும் நாடகம் தான் நிறைவேறியது. நீங்க எம்எல்ஏ இருக்கும்போது
இதெல்லாம் கொண்டு வர்றீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு தெரியல, தெரியாம கொண்டு வந்துட்டாரு, மறைச்சு கொண்டு வந்துட்டாரு. கேடி பச்சைமால் வந்து உங்களுக்கு தெரியாம மறைச்சு கொண்டு வந்துட்டாரு. நீங்க தான் 4.5 வருஷம் எம்எல்ஏ இருந்தீங்கல்ல, அப்ப இந்த ஊருக்கு நீங்க வரவே இல்லையா? நீங்க தோவாளையில உங்க வீடை தாண்டி எந்த ஊருக்கு போனதில்லைன்னு நினைக்கிறேன். மணக்குடிக்கு போனதில்ல, புத்தந்துறைக்கு போனதில்ல, கோவளத்துக்கு போனதில்ல, மருக்கூருக்கு போனதில்ல. சரி, அதை விடுங்கப்பா, நீங்க இந்த சைடு கூட வர வேண்டாம். ஆரல்வாய் மொழி பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு, தோரங்காடு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு. இதெல்லாம் தோவாளை ஒன்றியத்துக்கு உட்பட்ட டாஸ்மாக் பகுதி எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. அப்ப எதுக்கு இங்க வந்து நின்று இந்த டிராமாவை போடுறீங்க? முதல்ல ஒரு வாரம் உங்களுக்கு வேற வேலையே இல்லாம டிராமா. இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களை மாதிரி ஒரு கூட்டம் வேற. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் நம்பிக்கையில வேற நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாக்கு செலுத்துவோம். அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க எல்லாரும் உங்களை வீட்டுக்கு எப்படி அனுப்புவோம்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக ஒரு சைடு அப்படின்னா பிஜேபி இன்னும் அதுக்கும் மேல. இந்த மருங்கூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் உங்க யாருக்குமே தெரியல இந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் இருக்குன்னு. நீங்க ஏன் இந்த ஷட்டரை இழுத்து மூடல? நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அமராவதி விளை பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாகுடைய ஷட்டரை இழுத்து மூடி அதுக்கு முன்னாடி இருந்து தொடர் உண்ணாவிரதம் இருந்து போராடி இருக்கலாமே. அதெல்லாம் ஏன் நீங்க இவ்வளவு நாள் பண்ணல? நாம் தமிழர் கட்சியினர் பொதுமக்களோடு சேர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறோம். அற வழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க இன்னும் இந்த நீதிமன்றத்தையும் இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தையும் நாங்கள் நம்புறோம். ஏன்னா நாங்க ஜனநாயக வழியில் அற வழியில் போராடி கொண்டிருக்கிறோம் பொதுமக்களுக்காக.